திருப்புகழ் 705. ஏரானாலே நீராய் மாயா வேளே வாசக் கணையாலே ஏயா வேயா மாயா வேயாலாமேல் ஓசை தொலையாலே மாறாயூரா ஈராய் மாலாய் வாடா மானை கழியாதே வாராய் பாராய் சேராயானால் வாடா நீபத் தொடைத்தாராய் சீரா வீரா ஈரேழ் பார்சூழ் சீரார் தோகை குமரேசா தேவா சாவா மூவா நாதா தீரா கோடை பதியோனே வேராய் மாறாய் ஆராய் மாசூர் வேர் போய் வீழப் பொருதோனே வேதா போதா வேலா பாலா வீரா வீரப் பெருமாளே. பதம் பிரித்தால் ஏறு ஆனாலே நீராய் மாயா வேள் ஏவு வாசக்கணையாலே ஏயாய் ஏயாய் மாயா வேயால் ஆம் ஏழு ஓசை தொலையாலே மாறாய் ஊராய் ஈராய் மாலாய் வாடா மானை கழியாதே வாராய் பாராய் சேராயானால் வாடா நீபத் தொடைத்தாராய் சீரா வீரா ஈர் ஏழ் ஈரேழ் பார் சூழ் சீரார் தொகை குமரேசா தேவா சாவா மூவா நாதா தீரா கோடை பதியோனே பேராய் மாறாய் ஆறாம் மா சூர் வேர் போய் வீழப் பொருதோனே வேதா போதா வேலா பாலா வீரா வீரப் பெருமாளே. தொகை குமரேசா தேவா மூவா நாதா தீரா பொங்கி மேல் எழுந்து வெற்றியுடன் 14 உலகங்களையும் வலம் வந்த சிறந்த மயில் வாகனா குமாரமூர்த்தியே தேவனே இறப்பும் மூப்பும் இல்லாத தலைவரே தீரனே தீரமூர்த்தியே கோடை நகரில் வீற்றிருப்பவரே வேறுபட்ட மனத்தனாய் மாறுபட்ட வழியில் செல்பவனான பெரிய சூரன் அடியோடு அழிந்து விடும்படி போர் புரிந்தவரே பிரம்மதேவனுக்கு அறிவு ஊட்டியவரே வேலவரே குழந்தையே வீரமூர்த்தியே வீரம் நிறைந்த பெருமையில் சிறந்தவரே இடபமும் பசுவும் கலந்து வருதலாலும் சாம்பலாயும் அழிவுபடாத மன்மதன் ஏவுகின்ற மனமுள்ள மலர்கணையாலும் பொருந்தலுற்று கவலை மிகுதியால் வருந்தி புல்லாங்குழலில் ஏழிசையை தருகின்ற தொலைகளாலே எழிலும் நிறமும் மாறுதலடைந்து துன்பமுற்று முடிவடைந்தது போலாகி ஒரே மோகமயக்கமாய் தேவரீர் மீது நினைவு மாறாத மான் போன்ற இந்த பெண்ணை நீர் ஒதுக்காமல் இவள்பால் வருவாயாக பார்ப்பாயாக. இவளுடன் சேர்வதற்கு மனமில்லாவிட்டால் உமது வாடாத கடப்ப மாலையாவது தந்து அருள்வீராக. வாடா நீபத் தொடைத்தாராய் வாராய் பாராய் சேராயானால் வாடா நீபத் தொடைத்தாராய். இத்திருப்புகழ் அகப்பொருள் துறையில் பாடப்பெற்றது. தன் தலைவியின் துயரை தலைவனிடம் வாங்கி கூறுவதாக அமைந்துள்ள திருப்புகழ். காளையும் பசுவும் சேர்ந்து வருதல், மன்மதன், மலர்கணை, புல்லாங்குழல் இசை முதலியவை தலைவனின் பிரிவை மிகவும் அதிகமாக்கும் பொருள்கள். வேயால் ஆம் ஏழ் ஓசை தொலை. வே என்பது மூங்கில் சப்தஸ்வரங்களை வெளிப்படுத்தி இன்னிசையாக அதில் உள்ள தொலை மூலம் ஊதி இன்புறலாம். புல்லினாலாகிய இக்கருவி மூங்கிலும் புல்லில் ஒரு வகை. இப்புல்லாங்குழலை முதலாக வாசித்தவர் முருகப்பெருமான். குழலன் கோட்டன் குறும்பல்யத்தன் என்கிறது திருமுருகாற்றுப்படை. வேதாபோதா வேதன் என்றால் பிரம்மன். பிரம்மதேவனுக்கு அறிவு புகட்டினவர். குட்டுண்டு சிறையில் இருந்தமையால் பிரம்மன் அறிவு வரப்பெற்றான். வேதனாகிய பிரம்மனுக்கு அறிவு புகட்டியதால் வேதா போதா என்று கொள்ளலாம். அல்லது வேதனே
வேதத்தில் வல்லவரே, போதனே, ஞானமூர்த்தியே என்றும் பொருள் கொள்ளலாம். கோடைநகர் குமரேசா, உன்னை விரும்பும் இப்பெண்ணுக்கு உனது கடப்ப மலர் மாலையை தந்து அருள வேண்டும் என்று வேண்டியவாறு